ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது நமக்கு வசமாகணும் அப்படின்னா நம்ம வந்து உடலுடைய மொழியை முதல்ல கவனித்து அதை செய்யணும். கடமையை சரியாக செய்கிறவனுக்கு பலன் கேட்கவே வேணாம், தானாக வந்து சேரும். இதுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னாங்க. இதே பழமொழியை கடமையை செய் பலன் வந்து சேரும்னு சொல்லி எழுதிருக்கலாமா இல்லையா? இல்லையா? கடமையை செய் உனக்கான பலன் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? ஏன் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த நிமிஷத்துலையும் அந்த பலனை எதிர்பார்க்கணும் இல்லையா, அதுவுமே ஒரு சமநிலையை குலைக்கும். அப்போ சமநிலையை குலைக்கும் போது 100% உனக்கான ரிசல்ட் கிடைக்காது. நீ பலனையே எதிர்பார்க்காம உனக்கான கடமையை நீ செஞ்சுட்டே போ, நீ செஞ்சுட்டே இரு. அது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஒரு நிமிஷம் கூட அதற்கான பலனை நீ கேட்காத, பார்க்காத, எதிர்பார்க்காத. அதுதான் உன்னை மேன்மைத்தன்மையை நோக்கி கொண்டு போகும். இது எப்படிங்கிறத தான் நம்ம முன்னோர்கள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறதே சொல்லி, வேணா கேட்காத, எதிர்பார்க்காத, அது உன்னுடைய வேலை இல்லை, உன்னுடைய வேலையை மட்டும் செய், எங்களுடைய வேலையில் நீ குறுக்கிடாது அப்படிங்கிறது பிரபஞ்சம். பலனை எதிர்பார்க்கறதுங்கிறது நீ எங்களை சோதிக்கிறதுக்கான சமம், எங்களுக்கு எங்களுடைய கடமை தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம பசி அப்படிங்கிற அடிப்படை அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். பசியை கவனிக்கணும். மனதளவில் நீ வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிர்களுக்கு நன்மையை செய், யாருக்கும் ஒரு காலம் தீமையை செய்யாத, எல்லாரும் நன்மையாக வாழணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாலே வக்கரக எண்ணங்கள், பொறாமை, புச்சரிப்பு, அடுத்தவனுக்கு இருக்கும் இதை எதுவுமே இல்லாத இருந்தால் மனம் உடலோட ஒத்து போகும். மனமும் உடலும் இணைஞ்சா சமநிலையாக பேலன்ஸாக போனால் நீங்கள் நினைக்கிற எல்லாமே, நினைக்காத எல்லாமே நடக்கும். இந்த பஞ்சம் தான் சொல்கிறேன், பஞ்சபூதங்கள் உங்ககிட்ட கேட்டு வாங்கும், அந்த இடத்துக்கு போவீங்க. இது எல்லாமே எது சொல்லித்தரோம்? அக்குபஞ்சர் மருத்துவம். அக்குபஞ்சர் மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதில் நீங்கள் ஈடுபாடு காட்டினீங்க, இயற்கை வாழ்வியலை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வசமாகும். சரி, இதுதான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து துறவரமில் வாழணும். நம்ம துறவரமே வாழணும். அக்குபஞ்சர் மருத்துவத்தை படித்தாலே நம்ம சித்தர்கள் அடைஞ்ச எல்லாத்தையுமே அடையலாம். இதுக்காக இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் வேணாம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அழுத்தி வைக்கவும் வேணாம். உணர்வுகள் தோணுனா தப்பில்லை, மனசு சிந்தனைகள் தோணுனா தப்பில்லை, அது பாட்டு வருது, அது பாட்டு கடந்துட்டு அதில் எதை தேவையோ அதை மட்டும் ட்ராவல் பண்ணும், அவ்வளோதான். இந்த அப்போவே உங்கள் மனசமநிலையே சரியா ஐயோ இந்த எண்ணங்கள் வந்துருச்சே, நம்ம பாவியாயிட்டோமே, மேடம் சொன்ன மாதிரி நம்ம அந்த அதீத நிலையெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிந்தனைகள் உன்னை கொல்லணும்னு கூட என் மனசை தோணும், வந்து போட்டோம், என்ன தவறு இருக்குது, அது பாட்டு வருது, சிந்தனை என்னாலே எண்ணங்கள் வரதான் செய்யும், அது அதோடைய வேலை. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம எப்போ சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, கொலை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அந்த கொலை பண்ணுறத ட்ராவல் பண்ணி திட்டம் போடுறோம் இல்லையா, அதுதான் நம்ம செய்கிற தவறு. அந்த இடத்துல தான் நமக்குடைய மனசமநிலையே குலைக்கிறோம். எண்ணங்கள் வந்துட்டு அது பாட்டு கடந்து போகும், வருது கொலை பண்ணணும்னா பாட்டு போயிடும். நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும், மனசில் தோன்ற எண்ணங்களை பார்த்துட்டே இருந்துட்டா போதும். தேவையானதை மட்டும் அதை பிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான் மனசை ஹேண்டில் பண்ணுறது. அதே மாதிரி சந்தோஷம் வருதா சந்தோஷப்படுங்க, துக்கம் வருதா அழுதுருங்க, கோபம் வருதா ஓகே, ஒரு சில எவ்வளோ கோபம் வருதோ அதை வெளிப்படுத்திட்டு கம்மனி விட்டுருங்க, அவ்வளோதான். அதை ரொம்ப நேரம், எத்தனை நிமிஷம், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ மணி நேரம் உங்கள் மனசு டிஸ்டர்ப் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து வெளியேறதுக்கு கற்றுக்கோங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அழுதுமா 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா அழுது தீர்த்து முடிச்சிடுங்க, முடிச்சு வெளியே வந்துடுங்க. சந்தோஷமா ஓகே, மனசில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்திருக்கு, ஒன்றும் தப்பு கிடையாது. பிடிச்ச விஷயம் நடக்கும்போது சந்தோஷப்படுறதும் பரவசப்படுறதும் தவறான விஷயமே கிடையாது. கோபம் வரும்போது திட்டுறதும் கடிந்துக்கிறதும் இல்லை வந்து ஏதாவது நம்ம அதுக்கான செயல் செய்வது தவறு இல்லை, செஞ்சுட்டு விட்டுணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வன்மமாக தான் மாறக்கூடாது. வன்மம் வேறு, ஆத்திரப்படுறது வேறு. ஆத்திரத்தோட அந்த இடத்த நின்றுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை வன்மமாக தூக்கி சுமக்கிறோம் அப்படின்னா வன்மன்றது பழி உணர்ச்சியை கொண்டு அந்த பழி உணர்ச்சி அப்படிங்கிறது வரும்பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசமநிலை கூடும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை கோபத்தை கொட்டிடுங்க, தீர்த்துடுங்க, முடிஞ்சு போச்சு. திட்டணமா திட்டிடுங்க, அவ்வளோதான். சரிங்க. அதனால் எமோஷ்னல் ஃபீலிங்ஸை நான் இந்த ஆன்மீக பிரச்சாரங்களை போய் உட்காந்து அதை கேட்டு எமோஷ்னல் ஃபீலிங்ஸை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் அதை பார்த்து ஐயோ நமக்கு தோன்றுச்சே அதனால பிரச்சனை வரும்னு நினைக்காதீங்க. இப்போ இதை உதாரணமாக புரிஞ்சுக்கணுன்னா பயம் அப்படின்றது ஒரு உணர்வு. அதாவது ஒரு பாம்பை பார்க்குறோம், பாம்பை பார்த்த உடனே டக்குன்னு பயப்படுறோம் இல்லையா, பாம்பை பார்த்து பயப்படாதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அது வேறு. பாம்பை பார்த்தோன்னே பயம் வருது ஓகே, ஏன்னா நமக்கு பாம்போட பழக்கம் இல்லை, அது பாம்பு கடிச்சோன்ற ஒரு சேகரித்த அறிவு நமக்குள்ளே இருக்குது, பயம் வருது, தப்பு கிடையாது. வந்த பயம் உடனே உடம்புக்குள்ளே ஆகணும். பயத்துக்கான அட்ரினலின் கிளாண்ட் இருக்குது. ஒவ்வொரு எமோஷ்னல் ஃபீலிங்க்கும் ஒரு
கிளாண்ட் உண்டு, அதுக்கான ஹார்மோன் உண்டு, அதற்கான சுரப்பு நீர் உண்டு. அந்த சுரப்பு நீர் அந்த ஹார்மோன் அந்த உணர்வுகள் தோன்றும் போது அந்த சுரப்பு நீர் சுரக்கும். அந்த சுரப்பு நீருடைய தாக்கம் அதை வெளிப்படுத்தும். இப்போ சந்தோஷம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன்லேருந்து ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன்லேருந்து ஒரு சுரப்பி சுரக்கும், அதுலேருந்து ஒரு நீர் வரும். அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பரவசம் சந்தோஷம் வெளிப்படுத்துவோம். அந்த சுரப்பு நீர் உடம்பால் வெளியேற்றப்படும். திருப்பி உடம்பு எப்படி வெளியேற்றப்படும்? இங்கே இன்சுலின்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் அதற்கு அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா அது ஒரு அப்நார்மல் கண்டிஷன் இல்லையா? மனம் நார்மலாக இருக்கிறது இயல்பு. சந்தோஷம் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், வருத்தம் வந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், கோபம் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை திருப்பி பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் குளுக்கோஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு குளுக்கோஸோட உற்பத்தியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளைக்கோஜன் உடனே கிளைக்கோஜன் ஆக்டிவேஷன் வந்துடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அதோடைய ஆக்டிவேஷனில் கொண்டு வந்து கிளைக்கோஜன் கன்வெர்ட் ஆகி என்ன பிரச்சனையோ அதை பேலன்ஸ் அந்த நீரை வந்து உடம்பை விட்டு வெளியேற்றி ரத்தத்தின் வழியாக கடத்தி கொண்டு போய் யூரின் வழியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியாகவோ அந்த சுரந்த நீரை அந்த ஹார்மோனுடைய நீரை வெளியேற்றி திரும்பி உடம்பை வந்து பேலன்ஸ் போடணும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் அந்த சந்தோஷம் மறைஞ்சிடும் இல்லையா? பார்த்துக்குமா இல்லையா? அந்த பரவசம் போயிடுதா இல்லையா? அதை தான் வடிஞ்சு போகிறது, டைல்யூட் ஆகுது, நீர்த்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்த்து போகிறதுனா சுரந்த சுரப்பி ரொம்ப கான்சென்ட்ரிக்காக ரொம்ப செறிவூட்டப்பட்டதாக இருக்கும். ஹார்மோன்லேருந்து வர சுரப்பி இல்லையா? அப்போ ரொம்ப செறிவூட்டப்பட்டதாக இருக்கும். அது கோபமாக இருக்கட்டும், அட்ரினலின் கிளாண்ட்லேருந்து வர பயத்துக்கான ஒரு சுரப்பியாக இருக்கட்டும், இல்லை துக்கம் ஒரு ஏதோ ஒரு துக்கமான நியூஸை கேட்டு வர சுரப்பியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஹார்மோன்லேருந்து சுரக்கிற சுரப்பி அந்த நீர் வந்து கான்சென்ட்ரிக் ரொம்ப செறிவூட்டப்பட்டதாக இருக்கும். அப்போ அந்த செறிவூட்டப்பட்ட நீரை வந்து நீர்த்து போகிற வைக்கிற தன்மை வந்து கிளைக்கோஜனுக்கு உண்டு. இப்போ கிளைக்கோஜன் என்ன பண்ணுன்னா அது அந்த கிளைக்கோஜனோட ப்ராசஸ் உடனே அது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அதை அங்கே போய் வேலை செய்யும்போது அப்போ தான் அந்த மனசில் இருக்கிற படப்படப்பு அந்த நீர் எப்படி கண் வழியாக நீர் வருதா? இப்போ துக்கம் அப்படின்னும் பொழுது உடனே ஹார்மோன் சுரக்குதா? ஹார்மோனில் சுரக்கும் பொழுது அந்த சுரப்பு நீரை என்ன பண்ணும்? கிளைக்கோஜன் வந்து இணைஞ்சி அந்த ப்ராசஸ் நடந்து அதை நீர்த்து போக வைக்கும். அந்த ஹார்மோனியை நீர்த்து போய் கண்ணிலேருந்து தாரதாரியாக நீர்த்து வைக்கும். இப்போ நீர்த்து போயிடுது. துக்கம் என்ன ஆகும்? அழுது முடித்த உடனே நீர்த்து போயிடும். கான்சன்ட்ரேட்டட் அந்த சுரப்புகள் அந்த தூண்டல் ஏற்பட்ட சுரப்புகள் கண்ணீர் வழியாக நீர்த்து போகும். அவ்வளோதான். அதே மாதிரி பயம் வழியாக உண்டாகிற அட்ரினலின் கிளாண்ட்லேருந்து வர அந்த சுரப்பு நீர் கிளைக்கோஜனோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்பொழுது குளுக்கோஸோடைய ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா அந்த சுரப்பு நீரை நீர்த்து போய் யூரின் வழியாக வெளியேற்றிடும். கொஞ்ச நேரத்தில் பயம் மனசை விட்டு போயிடும். எப்படி வந்துட்டோம் அப்படியே போயிடும். அதே மாதிரி தான் கோபத்துக்கும். கோபம் வரும்பொழுது அதற்கான சுரப்பு நீர் உருவாகும். அப்படியே ஆத்திரோட கண்ணு செவந்து போகுது, கல்ல நடனன்னு கடிக்கும் இல்லையா? அது எல்லாமே அந்த நீருடைய அந்த ஹார்மோன்ஸோடைய சுரப்பி தூண்டலில் ஏற்படும்போது இந்த தூண்டல் வழியாக அந்த நீர் சுரக்கும். அந்த கோபத்தோட நீரையும் உடம்பால் வெளியேற்றணும், வேர்வையில் வெளியேற்றணும். கொஞ்சம் நேரம் ஆத்திரம் ஆவேசம் அப்படியே அக்கெல்லாம் வேர்த்துரும், அப்படியே உடம்பெல்லாம் இதுவாகும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த கோபம் குறைஞ்சி அந்த நீர் உடம்பு விட்டு வெளியேறினதுமே எந்த வழியாக வேணால் வெளியேற்றும். கண்ணுக்கு தெரியாத காற்று வழியாக கூட வெளியேற்றும். வெளியேற்றி முடிஞ்சதுமே கோபம் டைல்யூட் ஆகும், நீர்த்து போயிடும் இல்லையா? அந்த உணர்ச்சி அடங்கி போயிடும். ஆனால் அதை ட்ராவல் பண்ணுறாங்க, அது வந்து உடம்புடைய பிரச்சனை தொந்தரவு. அந்த ஒரு ஹார்மோன் தொந்துட்டே இருக்குன்னா அவங்களுக்கு கிளைக்கோஜன் உடம்புல முறையாக இல்லை, கிளைக்கோஜனோட சேமிப்பே இல்லை. கிளைக்கோஜன் அந்த செறிவூட்டப்பட்ட கிளைக்கோஜன் திரும்பி குளுக்கோஸாக மாறி இந்த சுரப்பு நீரோடு இணைஞ்சி அதை வெளியேற்றினாதான் அந்த கோபமோ துக்கமோ சந்தோஷமோ இல்லை வருத்தமோ அழுது எல்லாமே நீர்த்து போய் வெளியேறும். அப்போது ஒருத்தருக்கு ரொம்ப நேரம் கோபம் இருக்குது, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்க நிறுத்தவே இல்லை, ரொம்ப நேரம் சந்தோஷம் பெருமையாக மாறுது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் கவலை வந்து அப்படியே கலந்துக்கிட்டே ரொம்ப நேரம் கவலை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்புல அந்த ஹார்மோனை சரி டைல்யூட் பண்ணுற அளவுக்கு கிளைக்கோஜன் இல்லை. இப்போ கிளைக்கோஜன் அவங்க உடம்புல இல்லை, அவங்க முறையாக பசிச்சு சாப்பிடல, அவங்க உடம்புல வந்து கழிவுகள் தான் அதிகமாக தேவையிருக்கு, கிளைக்கோஜனோட சேமிப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த அளவுக்கு பேன்க்ரியாஸ் லிவர் மரமூலகம் வந்து பலமாக இல்லை, கிளைக்கோஜனை சேமித்து வைக்கிற அளவுக்கு மரமூலகம் பலமாக இல்லை, பலகீனமாக இருக்குது. அவங்களுக்கு கிளைக்கோஜன் வந்து செறிவூட்டப்பட்ட கிளைக்கோஜனாக ஆரோக்கியமாக இல்லை, கிளைக்கோஜனே இல்லை. ஒன்றும் கிளைக்கோஜனே இல்லாமல் இருக்கும், இல்லை கிளைக்கோஜனில் வந்து அதாவது சத்து பலகீனமாக இருக்குது, சத்து மிகுதியாக இருக்குது அப்படின்னா இதான் உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ். ஒரு ஹார்மோன் இன்னொரு ஹார்மோனோட ரிலேட்டட். இப்போ இந்த மாதிரியான எமோஷனல் ஹார்மோன் தூண்டப்பட்டு அந்த சுரபிகள் வரும்பொழுது இங்கே இருக்கிற இன்சுலின் பேன்க்ரியாஸால் சுரக்கப்படுற இன்சுலின்
நிறுத்தப்படும். அப்போ குளுக்கோஸோட ப்ராசஸ் நிறுத்தப்படும். உடலுடைய ஆற்றல் சக்திகள் இருக்கு இல்லையா, உடம்புக்கு ஆற்றல் சக்தி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது ஸ்டாப் ஆகும். செல்லில் இருக்கிற கழிவு வெளியேற்றம், கழிவு புது செல் உருவாகும், இது நிறுத்தப்படும். இது எல்லாமே நிறுத்தப்படும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டு அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்னால சுரக்கப்படுற அந்த சுரப்பு நீரை வெளியேற்றுற ப்ராசஸ் மட்டும்தான் அந்த நேரத்தில் நடக்கும். மனம் மட்டும்தான், மனம் அந்த எமோஷ்னல் மட்டும்தான் அப்போ கவனிக்கும். உடலோட ப்ராசஸ் மொத்தமாக ஸ்டாப் ஆகும். இப்போ ரெண்டுத்துக்குமே உடலோட ப்ராசஸாக இருந்தாலும் மனதோட ப்ராசஸாக இருந்தாலும் இங்கே முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன். புரியுதுங்களா? கிளைகோஜன் தான் இந்த இடத்துல முக்கியமான ப்ராசஸை நிகழ்த்துது.